இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் ஆசிர்வதித்தார்னா அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்துகிறார். ஏன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்ம கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். அதுதான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இல்லையா? கவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார்னே சங்கீதம் 107:8 பார்க்குறோம். கவனமுள்ள ஆத்மா, தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறவங்க, தேவன் மேலே தாகமாக இருக்கிறவங்க, அவர் வார்த்தைக்கு காத்திருக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? திருப்தி உள்ளதாக்கி அவர்கள் ஆத்மாவை நன்மையினாலே நிரப்புவேன். அவர்கள் மன விருப்பத்தின்படியெல்லாம் தேவன் செய்து அவர்களை நன்மையினால் நிரப்புவார். அதனால் தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார்னு பார்க்குறோம். அதே போல் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தனால் அவர் 100 மடங்கு அந்த வருஷத்திலே பலனடைந்தார்னு பார்க்குறோம். ஈசாக்கு ஏன் தேவன் அப்படியாக ஆசிர்வதித்தார்னா, ஈசாக்கு தேவனுக்கு பயபக்திக்குரியவராக இருந்தார், தேவனுக்கு பயந்து நடந்தார், அவர் பக்தி உள்ளவராக இருந்தார். அவருக்கும் ரெபேக்காலுக்கும் திருமணமாகி 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்குது. அவருக்கு திருமணமாகும்போது 40 வருஷம், அதுக்கப்புறம் 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்காங்க. தனது 60வது வயதிலே அவருக்கு ரெட்ட பிள்ளைகள் பிறக்குது இல்லையா? ஏசா யாக்கோபு பிறக்கிறாங்க. அதே போல் ஈசாக்கு தேவனை பயபக்தியோடு தேடினார். அதனால தான் அந்த கர்ப்பத்தின் கனியை கூட ரெபேக்காலுக்கு அன்னைக்கு கொடுத்தார்னு பார்க்குறோம். அதே போல் ஈசாக்கு தேவனுக்கு பயந்ததுனால தான் அவர் விதை விதைத்த போது தேவன் அதை பல மடங்காய் ஆசீர்வதித்து 100 மடங்காய் அவருக்கு பலன் கொடுத்தார்னு பார்க்குறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் இங்கே அன்னாள் கர்த்தரை மைமைப்படுத்துகிறாங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர் தான், மனுஷனை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் அவர் தான். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணவும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு சிறுமைப்பட்டவர் எளிமைப்பட்டவர்களையும் தேவன் ஸ்தானாதிபதிகளாக ஏற்படுத்துவார். அவர்களை மகிமையுள்ள சிங்காசனத்திலே அமர பண்ணுவேன்னு சொல்கிறார். ஏன்னா பூமியின் அஸ்திபாரம் கர்த்தருடையது, அவர் அதன் மேலே பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 24:35 பார்க்குறோம், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசிர்வதித்து இருக்கிறார்னு. எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ரெபேக்காலை பெண் எடுக்கிறதுக்கு லாபான் வீட்டில் போய் பெண் எடுக்கிறாரு இல்லையா? அப்போது அங்கே என்ன சொல்கிறாரு? என்னுடைய எஜமான் மிகவும் செல்வ சீமானாக இருக்கிறார். அவர் ஆடுகளும் வெள்ளியும் பொன்னும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் அவருக்கு தேவன் அதிகமாய் கொடுத்துருக்கிறார்னு சொல்லி அவர் செல்வ சீமானா ஈசாக்கு ஆபிரகாம் இருக்காங்கன்றதை எலியேசர் போய் சொல்கிறார். அப்படி சொல்லி அந்த ரெபேக்காலுக்கு அவங்க தங்கத்தினால் ஆன கடகத்தையும் பொண்ணு ஆபரணங்களையும் போட்டு அவளை 5 வேலைக்காரிகளோடு பணிப்பெண்களோடு ரெபேக்காலை அவர் ஒட்டகத்தின் மேலே உட்கார வைத்து அவர் ஈசாக்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வராருன்னு பார்க்குறோம். அப்போது இன்றைக்கும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் நம்மை ஆசிர்வதித்தாரானால் அதில் வேதனை கூட்ட மாட்டார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் பயபக்தியோடு தேவனை தேடுகிறவர்களுக்கும் தன்னுடைய ஊழியக்காரர்களையும் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் இன்றைக்கும் இறங்குகிறது. நீங்கள் அதை விசுவாசிங்க. உங்களுடைய இலையிலும் தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். அன்னைக்கு ஆபிரகாமை ஆசிர்வதித்தார். ஆதியாகமம் 12:2 பார்க்குறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் இருக்க சகல ஜனங்களும் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அன்னைக்கு ஆபிரகாம் கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவர். அப்போ ஆபிரகாமுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? ஆபிரகாம் தேவனுக்கு செய்கிற எல்லா காரியமும் நீதியாக எண்ணப்பட்டது. அவர் விசுவாசத்தின் தகப்பன் இல்லையா? விசுவாசத்திலே தன் நீதியை அவர் நிலைநாட்டினார்னு பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 37:22 அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தா அந்த பூமியை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அவர் சபிப்பாரானால் நாம் அறுப்புண்டு போவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் பார்க்குறோம், என் சாமர்த்தியத்தினாலும் என் பலனாலும்
ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்துன்னு யாரும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா நீ உன் இருதயத்தில் கூட நீ அதை சொல்லக்கூடாது, எச்சரிக்கையாயிரு. ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை உறுதிப்பற்றி தான் இந்நாளில் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான பலனே உனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு மோசே சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது தேவன் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறார். அப்போ அந்த பலனை கொடுக்குற தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பொருத்தனை காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் ஆலயத்து காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நம்ம முன்பாக ஓடி சென்று நம்ம அதெல்லாம் காணிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அன்னைக்கு ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை முடித்து வரும்போது மெல்கி சேதேக்கு என்கிற ராஜா, அவர் ஆசரித்தியம் உள்ளவரும் ராஜரீகம் உள்ளவருமா இருந்தார். அவர் எதிர்கொண்ட அவருக்கு அப்பத்தியம் திராட்சரசியம் கொடுத்தார்னு பார்க்குறேன், ஆபிரகாமுக்கும் அவர் பணிவிடைக்காரர்களுக்கும். அதே போல் ஆபிரகாம் அந்த மெல்கி சேதேக்கு தசம பாகங்களை எல்லாம் செலுத்தினார்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் நாம் என்ன பண்ணோம்? ஒரு சாதாரண மனுஷனாகிய அன்னைக்கு அவருக்கு அது ஆபிரகாம் செய்த போது இன்னைக்கு நமக்கு அவர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசரித்துவம் உள்ள ராஜாவாய் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கா. அப்போ அவரை நமக்கு தேவன் கொடுத்து நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்கியிருக்கிறவரை நாமும் மகிமைப்படுத்துகிறதுல குறைவே வைக்கக்கூடாது. அதே போல் ஆரம்பத்தில் துரிதமாய் நமக்கு கிடைக்கிற சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாதுன்னே நீதிமொழிகள் 20-21 பார்க்குறோம். அதனால் நம்ம துரிதமாய் சம்பாதித்து ஐஸ்வர்யமான ஆகிறதை பார்க்கிலும் நீங்கள் கடின உழைப்போடு உழைத்து மெல்ல மெல்ல உயர்வது தான் என்னென்னைக்குமே நிலைக்கும் இல்லையா? அப்போ துரிதமாக கிடைச்ச சுதந்திரம் முடிவில் அது ஆசீர்வாதம் பெறாது. அதே போல் நம்ம ஆசீர்வதிக்கிறது தேவனாக இருக்கணும். அப்போ அந்த ஐஸ்வர்யத்தில் தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளையும் உடையவனாக இருந்த சீமானாக இருந்தாருன்னே வேதவசனம் சொல்லுது. அதே போல் யோசுவா 6:18 பார்க்குறோம், சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனால் நீங்கள் சாபத்தீடாத அடையாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை நீ சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாருங்கள். அப்போது இங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்க கானானை சுதந்திரிக்க போகும்போது அந்த ஆயி பட்டணத்தெல்லாம் சுட்டெரிக்கிறாங்க இல்லையா? அந்த இலையில் இருக்கிறத எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க? கொள்ளையிட்டுட்டு வராங்க. அப்போ அப்படி கொள்ளையிடுறாங்க. அதில் சாபத்தீடானது எதுவும் எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார். ஆனால் அதில் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான்? சாபத்தீடானவைகளை எடுத்து தன் பாளையத்துக்குள்ள கூடாரத்தின் கீழே தங்க பாலங்களையும் வெள்ளியும் விலையுந்த பொருட்களையும் ஒரு பாபிலோனிய சால்வையும் அவன் ஒளித்து வச்சிருப்பான். அதனால் அங்கே அந்த யுத்தத்தில் அவங்க தோற்றதுனால அது காரணம் என்னன்னு அறியும் போது இப்படி ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கிறத யோசுவா கண்டறிகிறார். அதனால் அவனை எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அவனை தனியாக அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கல்லெறிந்து கொல்லப்படுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ சாபத்தீடானது நம் மத்தியில் இன்றைக்கும் இருக்கக்கூடாது. லஞ்ச லாவண்ய பணம் நம்ம இலையில் இருக்கக்கூடாது. நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்கள் கரத்தின் சுத்தத்துக்கு தக்கதாக தான் தேவன் நமக்கு பலன் தராரு. நீங்கள் உழைக்கிறது பலனுக்கு ஏற்ற காரியங்களில் தான் உங்களுக்கு தேவன் வருமானத்தையும் கொடுக்குறாரு இல்லையா? அதில் நீங்கள் சாபத்தீடான லஞ்ச லாவண்யங்கள் ஒன்றும் உங்கள் இலையில் இருக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அப்போ தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆபக்கோக்கு 2:8-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் அநேக ஜாதிகளை கொள்ளையிட்டபடினால் ஜனங்களிலே மீதியான யாவரும் சிந்தின மனுஷருடைய இரத்தத்தின் நிமித்தம் நீ செய்த கொடுமை நிமித்தம் உன்னை கொள்ளையிடுவார்கள். அதே போல் நீங்கள் ஜனங்களை கொள்ளையிட்டு ரத்தம் சிந்துதல் செய்து ஒருத்தரை ஏமாற்றி கொள்ளையிட்டு இருந்தால் அதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார் இல்லையா? அதனால் தீமையினால் வந்த காரியங்கள் ஒன்றையும் தேவன் நிலைக்க விட மாட்டார். அதான் தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படி, அப்படி தீமை தன்னை அணுகக்கூடாதுன்னு உயரமான இடத்துல தன் வீட்டை கட்டுக்கொண்டு இருப்பான் இல்லையா? அப்படிப்பட்டவன் பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோன்னு இன்னைக்கு வசனம் சொல்லுது. அதே போல் அநேக ஜனங்களை வெட்டி போட்டதுனால் உன் வீட்டுக்கும் வெட்கம் உண்டாகும். அதே போல் கொள்ளைகளை செய்து வீட்டை கட்டுகிறார்கள், ஆனால் அங்கே தேவன் வெட்கத்தை உண்டாக்குவார். அப்படிலாம் நீ ஆலோசனை பண்ணினா அதனால உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தாய்னே சொல்லப்படுது. அதே போல் ஒருவன் வீட்டை கட்டுகிறான்னா அந்த கட்டுகிற கூலி ஆட்களுக்கு அவன் சரியான கூலிகளை கொடுக்கணும். அப்படி அந்த கூலி அவன் குறைப்பானால் அந்த கல்லும்
அந்த சுவரிலிருந்து கூப்பிடும்னு வேதவசனம் சொல்லுது. அந்த உத்தரம் மச்சிலிருந்து தேவனுக்கு சாட்சியிடுமா. அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறான், ஆனால் அவன் கூலி அவனுக்கு சரியாக கொடுக்கப்படலன்னு கூட கல்லும் அந்த உத்தர மச்சும் கூட தேவனுக்கு சாட்சி கொடுக்கும்னு பார்க்குறோம். அதனால இரத்த பழினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. அப்போ ஜனங்களை ஏய்த்து ஏமாற்றி சம்பாதிக்கிற பணத்திலே வீடு வாசல்லாம் உண்டாச்சுன்னா, ஒருத்தன் தன் எல்லையை பலப்படுத்தணும்னு நினச்சா அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தேவனால தான் கொடுக்கப்படணும். சம்பாதிக்கிறது தேவன் பலனை கொடுக்கிறார். அப்போ கொடுத்த தேவனுக்கு நாமும் மனதார கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். நம் ஆசீர்வாதத்திலும் ஐஸ்வர்யத்திலும் தேவன் ஒருபோதும் வேதனையை கூட்ட மாட்டார். ஆமீன்.